ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். ஸோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வல் இன்டர்வியூ கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊபர்லேயும் கேட்டிருக்காங்க அண்ட் தென் திஸ் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் இன் கூகுள் ஆல்சோ. ஸோ இதே கொஷின் இதே பேட்டர்ன் ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு கம்பெனிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, டாப் கமெண்டர் பெர் போஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் செல்ஃப் கமெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை யூடியூப்ல வந்து ஒரு போஸ்ட் போடுறேன், இல்லை வீடியோ போடுறேன், கீழே எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த கமெண்ட்ஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து டாப்பாக யார் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ ஒரே ஒரே ஒரு யூசர் வந்து 4-5 கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரைட்? ஸோ அதிகமாக யார் கமெண்ட் டாப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுக்கணும். ஆனால் அந்த போஸ்ட் எழுதினார் இல்லையா, அவரோட கமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் போஸ்ட்டுக்கு அவரே அதிகமாக கமெண்ட் பண்ணால் அப்போ அவரே டாப் கமெண்டர் ஆயிடுவார்ல. ஸோ அவரது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ண பண்ண வந்து அந்த போஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ இன்கேஸ் சரி அதிகமாக கமெண்ட் பண்ணால் தானே வந்து போஸ்ட் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் ஓனரே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா, ஸோ அது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ப்ராப்பரான ரீச் கிடையாது இல்லையா? ஸோ ஈவன் அந்த மாதிரி அல்காரிதம்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை தான் வந்து சால்வ் பண்ணி அந்த போஸ்ட் வந்து ரீச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து அவங்க கேட்டது டாப் கமெண்டர்ஸ், ஓனரை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, போஸ்ட்னு ஒரு டேபிள். ஸோ இந்த போஸ்ட் டேபிளில் என்ன இருக்கும், இப்போ நீங்கள் லிங்க்டின்ல போயிட்டு ஒரு போஸ்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஐடின்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேங்களா? போஸ்ட் ஐடி, அதுக்கப்புறம் யூசர் நேம், யார் அந்த போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல யூசர் ஐடின்னு இருந்ததுங்க. ஸோ ஜென்ரலாக போஸ்ட் ஐடி யூசர் ஐடி எல்லாமே நம்பர்ஸாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறனால நான் இங்கே யூசர் நேம்னு மாற்றிட்டேன். ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஐடிஸ் வச்சு தான் வந்து ரியல் டைமில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஐடிஸ் கேன் பி யூனிக், ரைட்? யூசர் நேம் அப்படி கிடையாது, ரைட்? ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு புரியணுங்கிறனால நான் இங்கே யூசர் நேம் வச்சேன். இப்போ இதே கொஷின் உங்களுக்கு நாளைக்கு இன்டர்வியூவில் வந்ததுன்னா அது வந்து ஐடின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் போஸ்ட்டோட டெக்ஸ்ட். ஸோ அந்த போஸ்ட் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதோட டைட்டில்னு வச்சுக்கலாம். இந்த 3 இதில் போஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் ஸ்டோர் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். போஸ்ட் ஐடி வந்து 1, அவர் போஸ்ட் எழுதும்போது அதுக்கான ஐடி 1. யார் எழுதுனாங்கன்னு பார்த்தா கௌதம். என்ன எழுதியிருக்காரு, சீக்வல் ரொம்ப பவர்ஃபுல்டா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் எழுதியிருக்காரு. அடுத்து கார்த்திக்னு ஒருத்தர், அவர் போஸ்ட் போடுறாரு, அவரோட ஐடி வந்து 2. அதுக்கப்புறம் பிக்வரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு போஸ்ட் எழுதியிருக்காரு. சரி, இப்போ வந்து அடுத்து கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ கமெண்ட்ஸில் என்னெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னா, கமெண்ட்டுக்கு ஒரு ஐடி. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் இப்போ எப்படி போஸ்ட் போடும்பொழுது ஒரு ஐடியோ அந்த மாதிரி கமெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். நீங்கள் ஈவன் லைக் எல்லாம் போட்டால் கூட லைக்குக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? சரி, கமெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் காலம், கமெண்ட் ஐடி. அடுத்து அவங்க எந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும் இல்லையா, அது போஸ்ட் ஐடி. ஓகே. ஸோ கமெண்ட்டோட ஐடி, அவங்க என்ன போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணாங்களோ அந்த போஸ்ட்டோட ஐடி, அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் 2 காலம். அடுத்து யூசர் நேம், அதாவது யார் கமெண்ட் பண்ணா. இப்போ கௌதம்னு ஒருத்தர் போஸ்ட் எழுதியிருக்காரு, கார்த்திக்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ கார்த்திக் கமெண்ட் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பண்ணுறவங்க தான் யூசர் நேம், அவங்களோட யூசர் எடுத்துக்குது. ஓகே, கார்த்திக். அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டோட டெக்ஸ்ட், அவர் என்ன கமெண்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2வது ரெக்கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற நம்பர் என்ன, கமெண்ட்டோட ஐடி, அதை விட்டுருங்க. 2வது என்ன, ஸோ கமெண்ட்டோட ஐடி 2, ஆனால் அவர் எந்த போஸ்ட்டுக்கு பண்ணுறாரு, 1. ஏன்னா 2வது காலம் வந்து போஸ்ட்டோட ஐடி. 1ஓட போஸ்ட்டுக்கு யார் ஓனரு, இங்கே பாருங்க, கௌதம் தான் ஓனர். அப்போ கௌதமோட போஸ்ட்டுக்கு அன்பு கமெண்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, நல்லா ஷேர் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த டேட். சரிங்களா? இப்படி தான் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகுது. அதில் இந்த ரோ பாருங்களேன், இந்த ரோ பாருங்க, 4வது கமெண்ட் ஒன்று வருது, 4, கமெண்ட் ஐடி 4. எந்த போஸ்ட் மேலே வருது, 1ஆம் நம்பர் போஸ்ட். 1ஆம் நம்பர் போஸ்ட் யாரோடது, கௌதமோடது. யூசர் நேம் யாரு, கௌதமே. ஸோ கௌதமோட போஸ்ட்டுக்கு கௌதமே வந்து கமெண்ட் பண்ணுறாரு. இதை தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஏன்னா இவங்க ஓனர் ஆஃப் த போஸ்ட்டு. நீங்கள் கேட்கலாம், கௌதம்னு 100 பேர் இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். நான் வந்து ஆக்சுவலாக இங்கே யூசர் நேம்னு இருக்காது, உங்களோட ஆக்சுவல் கொஸ்டினில் யூசர் ஐடின்னு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறனால நான் அதை யூசர் நேம்னு மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கௌதம் அப்படிங்கிறது யூனிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணணும். சரி, இப்போ அடுத்து ஒரு கௌதம் திரும்ப கமெண்ட் பண்ணியிருக்காரு, அப்போ ஏன் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணலை அப்படின்னா, இந்த இடத்துல கௌதம் பண்ணியிருக்காரு என்ன, இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ பண்ணியிருக்காரு. எந்த போஸ்ட்டில் பண்ணியிருக்காரு, அதை எங்கே பார்க்கணும், இந்த காலம் இல்லையா, எந்த போஸ்ட்டில் பண்ணியிருக்காருன்னு. 2ஆம் நம்பர் போஸ்ட். 2ஆம் நம்பர் போஸ்ட் யார் ஓனரு, கார்த்திக். ஸோ கார்த்திகோட போஸ்ட்டில் தானே கௌதம் பண்ணுறாரு. பட் தட்ஸ் ஓகே, ஓனர் தான் பண்ண இருக்கக்கூடாது, ரைட்? அப்படி பார்த்தா இந்த ரெக்கார்டையும் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் யார் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எடுக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த இன்சர்ட்லேயே பாருங்களேன். இப்போ போஸ்ட் நம்பர் 1 எடுத்துக்கலாம். 1ல் எத்தனை என்ட்ரி இருக்குது? 1, 2, 3, 4 என்ட்ரி இருக்குது. அதிகமாக இதில் கௌதமை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கார்த்திக் செம போஸ்ட்டுடான்னு 6வது மாதம் 2024 1ஆம் தேதி பண்ணுறாரு. திரும்பவும் அன்பு பண்ணுறாரு. திரும்பவும் கார்த்திகே அதே போஸ்ட்டுக்கு நானும் அக்ரி அப்படின்னு போட்டுட்டு 3ஆம் தேதி ஒரு பண்ணுறாரு. அப்போ கௌதமோட போஸ்ட்டுக்கு அன்பும் கார்த்திக் 2 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் கார்த்திக் அதிகமாக பண்ணியிருக்காரு. அப்போ கௌதமோட போஸ்ட்டுக்கு கார்த்திக் தான் டாப் கமெண்டர்னு எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, 2ஆம் நம்பர் போஸ்ட் கார்த்திகோட போஸ்ட். கார்த்திகோட போஸ்ட்ல கௌதம் ஒரு டைம் போடுறாரு. அதுக்கப்புறம் அன்பு வந்து 2 டைம், 2ஆம் தேதி 1, 3ஆம் தேதி 1 போடுறாரு. நல்ல ஆர்டிக்கல்டா, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு 2 கமெண்ட் போடுறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, கார்த்திகோட போஸ்ட்டுக்கு அன்பு தான் டாப் கமெண்டர் அப்படின்னு கொண்டு வரணும். இவ்வளோதாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேர் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் குரூப் பை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் கவுண்ட் ஸ்டார். விண்டோ ஃபங்க்ஷனில் ரேங்க் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஏன்னா வந்து யார் வந்து டாப் கமெண்டர்னு ரேங்கை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ விண்டோ ஃபங்க்ஷன். காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வித், ஓகேங்களா, வித் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரிங், திரும்ப வேர் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரிங் எடுக்க போகிறோம். அப்புறம் அலைசிங் எதுக்கு அப்படின்னா, இங்கே பாருங்களா, நிறைய இடத்துல நான் ஆஸ் போட்டிருப்பேன். ஓகே, கொரியில் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதாவது இப்போ நமக்கு ஒரு அலைஸ் நேம் இருக்கும்ல. இப்போ எனக்கு கௌதம்னா எனக்கு ஒரு நிக் நேம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலமும் வந்து நம்ம ஒரு அலைஸ் நேம் கொடுத்து எடுப்போம். ஸோ அலைசிங். ஸோ இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ், சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிற மாதிரி இந்த சீக்வல் ப்ராப்ளமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு 2 டேபிளையும் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நான் ஆல்ரெடி எல்லாமே இன்சர்ட் பண்ணிட்டேன். கிரியேட் அண்ட் இன்சர்ட். ஸோ நீங்கள் டேட்டா பேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து MySQL பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, யூஸ் டெஸ்ட் டேட்டா பேஸ்க்குள்ளே போயாச்சு. நான் ஆல்ரெடி கிரியேட்ஸ் இன்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட்ஸ். இந்த டிடிஎல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிட்டப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஐடி 1 யூசர் நேம் கௌதம், அவர் எழுதின போஸ்ட். போஸ்ட் ஐடி 2 கார்த்திக், அவர் எழுதின போஸ்ட். சரியா? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ கமெண்ட்ஸில் கமெண்ட் ஐடி, போஸ்ட் ஐடி. ஸோ 1ஆம் நம்பர் போஸ்ட்டில் 4 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2ஆம் நம்பர் போஸ்ட்டில் 3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான கமெண்ட் ஐடி, அவங்க பண்ண கமெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஓனரோட கமெண்ட்டை எடுத்து விடணும். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த போஸ்ட் டேபிளையும் கமெண்ட் டேபிளையும் ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணாதான் அதை நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கான குவரியை வந்து நம்ம பில் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கான குவரியை நம்ம ஃபர்ஸ்ட் பில் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ செலக்ட். ஸோ இதில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் டேபிளில் இருக்கிற போஸ்ட் ஐடி யூசர் நேமும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெளில எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ செலக்ட், நான் வந்து கமெண்ட்ஸ் டேபிளுக்கு சீனும் போஸ்ட் டேபிளுக்கு பீனும் சொல்லி நான் ஜாயினுக்கு அலைஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ சி டாட் நம்ம வந்து போஸ்ட் ஐடி, போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி, கமா சி டாட் யூசர் அண்டர்ஸ்கோர் நேமு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் கமெண்ட்ஸ் சி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் எந்த டேபிளோட அப்படின்னா, போஸ்ட்ஸ் பி ஆன். கண்டிஷன் என்ன, ஜாயினுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சி டாட் போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு பி டாட் போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, போஸ்ட் ஐடி, யூசர் நேம் ரெண்டையுமே நம்ம வந்து எங்கிருந்து எடுத்திருக்கோம், கமெண்ட்ஸ் டேபிள்ல இருந்து எடுத்திருக்கோம். ஆனால் எதோட ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி டாட் போஸ்ட் ஐடி. நம்ம இந்த போஸ்ட் ஐடியை, ஓகே, போஸ்டோட போஸ்ட் ஐடியோட நம்ம வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதாவது 1ஆம் நம்பர் போஸ்ட்டுக்கு கார்த்தி, 1ஆம் நம்பர் போஸ்ட்டுக்கு அன்பு கமெண்ட் பண்ணியிருக்காரு, 1ஆம் நம்பர் போஸ்ட்டுக்கு கார்த்தி கமெண்ட் பண்ணியிருக்காரு, திரும்பவும் 1ஆம் நம்பர் போஸ்ட்டுக்கு கார்த்தி பண்ணியிருக்காரு, திரும்பவும் 1ஆம் நம்பர் போஸ்ட்டுக்கு கௌதம் பண்ணியிருக்காரு. அடுத்து 2ஆம் நம்பர் போஸ்ட்டுக்கு கௌதம் கமெண்ட் பண்ணியிருக்காரு, 2க்கு வந்து அன்பு பண்ணியிருக்காரு, 2க்கு வந்து திரும்பவும் அன்பு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல இருந்து இதை நீ ஜாயின் பண்ணியிருக்கணும்னே தேவையில்லையே, நீ வந்து ஜஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் டேபிள்ல இருந்து போஸ்ட் ஐடி யூசர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தா போதுமேன்னு நீங்க கேட்கலாம். பட் இன்னும் இந்த ஜாயின் வந்து முடியல இதோட. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல ஓனரை வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் 1ல கௌதம் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா போஸ்ட் ஐடி 1க்கு கௌதமே ஓனர், கௌதமே திரும்பவும் கமெண்ட் பண்றாரு இல்லையா? ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, இதே query தான் ஒரு வேர் கண்டிஷன் போடணும். வேர் சி டாட் யூசர் அண்டர்ஸ்கோர் நேம்
ஓகே, நாட் ஈக்குவல் டு பி டாட் யூசர் அண்டர் ஸ்கோர் நேம். இதுக்காக தான் நான் அந்த ஜாயின் எழுதினேன். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற யூசர் நேம், ஓகே, ஸோ அதாவது இங்க இருக்கிற இந்த யூசர் நேம், ஓகே, இந்த போஸ்ட் அதாவது கமெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த யூசர் நேம் போஸ்ட்ல இருக்கிற யூசர் நேமோட மேட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப மேட்ச் ஆகக்கூடாதுன்னா எல்லா கௌதம் எல்லா கார்த்திக்குமே போயிருவாங்கல்ல, கரெக்டா? அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம இந்த ஜாயின் போடுறோம். ஸோ போஸ்ட் ஐடி மேட்சா இருந்து பிளஸ் யூசர் நேம் நாட் ஈக்குவல் டுவா இருக்கணும். அதாவது போஸ்ட் ஐடி மேட்சா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற இந்த ஒன்னும் மேல இருக்கிற ஒன்னும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகி கௌதம்னு கொடுத்துருமா? ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஐடி மேட்சா இருக்கணும். ஓகே, ஸோ போஸ்ட் ஐடி மேட்சா இருக்கணும். ஆனா யூசர் நேம் மேட்சா இருக்கக்கூடாது. அப்பதான் அது ஓனர் கிடையாது. போஸ்ட் ஐடியும் சேமா இருந்து யூசர் நேமும் சேமா இருந்தது அப்படின்னா அவங்க ஓனர் ஆக்சுவலா, இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த போஸ்ட் ஐடியும் இந்த போஸ்டோட போஸ்ட் ஐடியையும் கமெண்ட்ஸோட போஸ்ட் ஐடியும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுல யூசர் நேம் மேட்ச் ஆகிறது எல்லாம் எனக்கு வேணான்னு சொல்றோம். அதுக்கு தான் சி டாட் யூசர் நேம் நாட் ஈக்குவல் டு பி டாட் யூசர் நேம். இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க 7 ரோஸ் வந்திருக்கு நமக்கு, இங்க 6 தான் வந்திருக்கு. ஏன்னா கௌதம் போயிட்டாப்ல, ஏன்னா ஒரு ஓனர் எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு கொரி கிடச்சிருச்சு, ரைட்? இப்போ நம்ம இதை என்ன பண்ண வரோம், இந்த அப்படியே இந்த கொரியை நம்ம ஒரு வித்தில் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ வித் ஃபில்டர்டு அண்டர் ஸ்கோர் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆஸ் ஒரு பிராக்கெட்குள்ள இந்த கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இது வந்து ஒரு வித் கிளாஸ், ஒரு டெம்பரவரி டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வித் கிளாஸ்க்குள்ள நம்ம போட்டாச்சு, ரைட்? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா, சரி இப்போ யாரெல்லாம் வந்து அந்த போஸ்ட்ல எத்தனை டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஓகேங்களா? அதுல டாப் கமெண்டரை நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன அடுத்து பண்ண போறோம் அப்படின்னா, ரேங்க் யூஸ் பண்ண போறோம் பாருங்க. ஸோ செலக்ட், ஓகே, ஸோ போஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி. ஓகே, ஸோ இதை நம்ம எங்க இந்த கம்ப்ளீட் செலக்டையும் நம்ம எங்கிருந்து எடுக்க போறோம்னா, இந்த ஃபில்டர் கமெண்ட்ஸ்ல இருந்து தான் எடுக்க போறோம். ஸோ வித்தில் நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபில்டர் கமெண்ட்ஸ். இப்போ ஒரு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அடுத்து நீங்க ஒரு செலக்ட் எழுதி அதுல இந்த வித் கிளாஸோட டேபிள் மாதிரி ஃப்ரம்முக்கு அப்புறம் நீங்க போட்டுக்க முடியும். ஓகே, ஸோ செலக்ட் போஸ்ட் ஐடி கமா யூசர் அண்டர் ஸ்கோர் நேம் கமா கவுண்ட் ஸ்டார், ஓகே, ஹேஸ் கமெண்ட் அண்டர் ஸ்கோர் கவுண்ட். ஸோ இந்த கவுண்ட் ஸ்டார் ஆஸ் கமெண்ட் அண்டர் ஸ்கோர் கவுண்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபில்டர்டு கமெண்ட்ஸ்ல இருந்து போஸ்ட் ஐடி எடுக்க போறோம், யூசர் நேம் எடுக்க போறோம். அது ரெண்டும் தான் செலக்ட்ல இருக்கு, அதை நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து புதுசாக வந்து ஒரு கவுண்ட் ஸ்டார் பண்றேன். கவுண்ட் ஸ்டார்னா மொத்தமாக கவுண்ட் எடுத்து கொடுக்கும். பட் எதை பேஸ் பண்ணி இந்த கவுண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இங்கேயும் எகெயின் ஒரு கமா. இப்போ வந்து நான் ரேங்கை உள்ள கொண்டு வரேன். ஸோ ரேங்க் ஃபங்க்ஷனை நீங்க இப்படி போட்டுட்டு ஓவர் யூஸ் பண்ணணும். ஓவர் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ பார்ட்டிஷன், ஓகே, பார்ட்டிஷன் பை போஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி. ஸோ நீங்கள் ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அந்த ரேங்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற ஜனத்தொகையை கணக்கெடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபீமேல் தனியாக மேல் தனியாக வேணும், ஆண் பெண் தனித்தனியாக வேணும் அப்படின்னா, அப்போ எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ரேங்கிங்கை நீங்கள் கவுண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிரிங்க. எதை பேஸ் பண்ணி, ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ரேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் கேட்டகரைஸ் பண்ணணும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 2 போஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டாப் கமெண்டர் வேணும் இல்லையா? அப்ப எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணணும்னா, போஸ்ட் ஐடியை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணணும். அப்ப போஸ்ட் ஐடியை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ணீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருமா, போஸ்ட் 1 போஸ்ட் 2, ரைட்? ஓகே, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஆர்டர் பை. சரி, எப்படி வந்து இந்த ரேங்கை வந்து அப்ளை பண்ணணும்? அதாவது இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதிக மார்க் எடுத்தவங்க ரேங்க் ஃபர்ஸ்ட்டும்பாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல்லலாம் நம்ம வந்து 100 மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துலலாம் வந்து இப்போ ஓட்டப்பந்தயத்துலலாம் வந்து மொதவா வந்தவங்கள தான் ரேங்க் ஃபர்ஸ்ட்டும்பாங்க. 100ஆவதா வந்தவங்கள ரேங்க் ஃபர்ஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ரேங்க்குங்கிறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம், அதிகமா கமெண்ட் பண்ணவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கொண்டு வரணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஆர்டர் பை
கவுண்ட் ஸ்டார் எகெயின் இங்க வந்து நான் கவுண்ட் ஸ்டார் தான் யூஸ் பண்றேன். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ டிசெண்டிங்னா அதிகமா இருக்கிறத எடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் ரேங்க் அப்படின்னு ஒரு அலைஸ் நேமை கொடுக்குறேன். இங்கே தான் நம்ம வந்து அலைசிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃப்ரம் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்டு கமெண்ட்ஸ்ல இருந்து தான். ஓகே, ஃப்ரம் இந்த ஃபில்டர்டு கமெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம வந்து ரன் பண்ணலாமா? ஓகே ஓகே, ஐம் சாரி. ஸோ நான் வந்து என்ன பண்ணிடணும், குரூப் பை ஆட் பண்ணணும். ஸோ லெட் மீ ஆட் தட் ஆல்சோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் வந்து இதை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை போட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, லெட் மீ ரிமூவ் திஸ். ஒரு மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து வித் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ வித் இங்கே இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வித். ஓகே, நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்து வந்து ஸோ செலக்ட். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறேன். ரேங்க் ஃப்ரம் ஃபில்டர்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ ஃபில்டர்ட் கமெண்ட்ஸுங்கிறது நம்ம வித்தோடது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து குரூப் பை போடணும். ஏன் குரூப் பை போடணும்னா நம்ம இங்கே கவுண்ட் ஸ்டார் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஷுட் புட் குரூப் பை. ஓகே, ஸோ எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணி அந்த கவுண்ட் நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ குரூப் பை போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி கமா யூசர் அண்டர்ஸ்கோர் நேம். சரி, இது ஏன் இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா திரும்ப இங்க வரலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இந்த அவுட்புட்ல பாருங்க, ஓனரை எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோமா, ஃபர்ஸ்ட் செலக்ட் அந்த வித்துக்குள்ள எழுதியிருக்கோம் இல்லையா அது. இப்போ இங்க பாருங்க, கார்த்திக் 1ஆம் நம்பர் போஸ்ட்ல கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அன்பு பண்ணியிருக்காரு. திரும்பவும் கார்த்திக் 1ஆம் நம்பர் போஸ்ட்ல பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம இந்த போஸ்ட் ஐடி யூசர் நேமே வச்சு குரூப் பண்ணணும். இவங்க 2 பேரோடதையும் ஒன்று சேர்க்கணும். ஓகேங்களா? அதாவது கார்த்திக், அதாவது போஸ்ட் ஐடி 1ல கார்த்திக்குங்கிற யூசர் நேம் 2 டைம் கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு குரூப் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளோ கார்த்திக் 1ஆம் நம்பர் போஸ்ட்ல பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேரையும் குரூப் பண்ணணும். சரி, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்பு 2 டைம்ஸ் ஒரே போஸ்ட்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம குரூப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணணும். சரி, இங்க ஒரு அன்பு இருக்கே, ஏன் அதை குரூப் பண்ணக்கூடாதானா? ஏன்னா இங்க அன்பு 1ஆம் நம்பர் போஸ்ட்ல போட்டிருக்காரு. ஆனா இங்க அன்பு 2ஆம் நம்பர் போஸ்ட்ல போட்டிருக்காரு. அப்ப குரூப் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குரூப் ஆயிடும், இது தனியா ஒரு குரூப் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம குரூப் பண்றோம். அதாவது 1ஆம் நம்பர் போஸ்ட்ல அன்பு 1 டைம் கமெண்ட் பண்ணியிருக்காரு, 2ஆம் நம்பர் போஸ்ட்ல அன்பு 2 டைம்ஸ் குரூப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த குரூப் பை ஆட் பண்ணணும். ஸோ அந்த குரூப் பை நான் மிஸ் பண்ணனால தான் எரர் வந்துச்சு. சரி, இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாமா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, கோ பேக். ஸோ ஐ வில் ஜஸ்ட் சிஸ்டம் சிஎல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிளியர் இட், என்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐடி 1ல கார்த்திக்குங்கிற யூசர் நேம் 2 டைம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம வந்து கமெண்ட் கவுண்ட்னு ஒரு அலைஸ் போட்டோமா, இந்த கவுண்ட் ஸ்டார் நான் எதுக்குன்னு சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த கவுண்ட் ஸ்டார் எதை பேஸ் பண்ணி குரூப் ஆயிருக்கு அப்படின்னா போஸ்ட் ஐடியும் யூசர் நேமையும் சேர்த்து வச்சு எத்தனை கவுண்ட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிடும். அதனால தான் இங்க கவுண்ட் ஸ்டார் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால தான் கீழே குரூப் பை யூஸ் பண்ணாதனால அந்த எரர் நமக்கு வந்துச்சு. சரிங்களா? ஸோ இங்க 1 கார்த்திக், ஸோ 2 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து அன்பு 1 போஸ்ட் ஐடி 1ல 1 டைம் தான் பண்ணியிருக்காரு. அடுத்து 2 செகண்ட் போஸ்ட்ல அன்பு 2 டைம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் போஸ்ட்ல கௌதம் 1 டைம் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளோட அந்த கவுண்ட் ஸ்டார் டிசெண்டிங்கை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ரேங்க் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்க என்னன்னா இங்க பாருங்க, கடைசியில் ரேங்க்னு ஒரு காலம் இருக்கா, ஏன்னா நம்ம இந்த ஃபுல் ரேங்கையும் ஒரு அலைஸ்ல போட்டிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இவர் தான் 2 டைம் போட்டிருக்காரு, அப்போ இவருக்கு ரேங்க் 1ன்னு சொல்லிடும். இவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அது இந்த ரேங்க் பண்ணுது அந்த வேலையை. நம்ம உள்ள கொடுத்த எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் ஆகணும், எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அது பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்ல எடு. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் வந்து 1ஆம் நம்பரா வர்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனால் ஸ்கூல் காலேஜில் 100 மார்க் எடுக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம புரிய வைக்கணும். எதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணனா நீ கவுண்ட் ஸ்டார் எடுத்து டிசெண்டிங்ல போடு. ஓகே, டிசெண்டிங்ல போட்டா இப்போ எதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஸ்டார் எடுக்கும்னா போஸ்ட் ஐடியை வச்சு எடு. அப்போ 1ஆம் நம்பர் போஸ்ட்ல அதிகமாக கமெண்ட் பண்ணவங்க அந்த லிஸ்ட் எடுக்கும். ஸோ கார்த்திக் 2ன்னு வரும், அன்பு 1ன்னு வரும். இதை ஆர்டர் பை டிசெண்டிங்ல பண்ணோம். டிசெண்டிங்ல பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 2 மேல வந்துடும். டிசெண்டிங்னா அதிக நம்பர்ல இருந்து கீழே வர்றது இல்லையா? ஸோ 2 மேல வந்துடும். அப்ப அதை பேஸ் பண்ணி ரேங்கை போடு அப்படின்னா அதுக்கு ரேங்க் அது 1ன்னு போட்டுரும். இப்போ இதே இடத்துல நீங்க அசெண்டிங்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 1ன்னு போயிடும்.
அதாவது யார் லீஸ்ட்டா கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்னு போயிடும். ஸோ நீங்க அதுக்கேத்த மாரி அங்க அசெண்டிங்கா, டிசெண்டிங்காங்கிறத நீங்க போட்டுக்கலாம். ஓகே. சரி. இப்ப அடுத்து இந்த இடத்துல நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 1ஆம் நம்பர் போஸ்ட்டுக்கு அதிக ரேங்க் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது கார்த்திக் தான். 2 டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாரி 2ஆம் நம்பர் போஸ்ட்ல யார் அதிகமா பண்ணியிருக்காங்க? அன்பு தான் 2 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ரேங்க் வந்து 1ன்னு போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்ப அத மட்டும் தானே நம்ம அவுட்புட்ல குடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க திரும்ப இந்த சீக்வல் போங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு வேர் கண்டிஷன ஆட் பண்ணணும். ஸோ வேர் ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இன்னும் நீட்டா பண்ணலாம். ஸோ இதையும் நான் வந்து ஒரு வித் கிளாஸ்ல போட போறேன். மோர் தென் 1 வித் கிளாஸ் எழுத போறீங்கன்னா, கமா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் ஓகே அண்டர்ஸ்கோர் கவுண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஆஸ் நம்ம வந்து இத ஒரு வித் கிளாஸ்ல எழுதியாச்சு. இப்ப 2 வித் கிளாஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது வித் கிளாஸ்க்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு ஃபில்டர்ட் கமெண்ட்ஸ், ஒண்ணு கமெண்ட் கவுண்ட்ஸ். ஸோ கமெண்ட் கவுண்ட்ஸ்க்குள்ள ஃபில்டர் கமெண்ட்ஸ யூஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு வெளியில வந்து நான் ஒரு செலக்ட் எழுத போறேன். செலக்ட் போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி கமா யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஸ் டாப் கமெண்டர்னு போட்டுடலாம். கமெண்டர் ஃப்ரம் கமெண்ட் ஓகே. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஃப்ரம் இந்த கமெண்ட் கவுண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வரணும். கமெண்ட் கவுண்ட்ஸ் ஓகே. ஸோ வேர் இதை நல்லா கவனிங்க. வேர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கமெண்ட் கவுண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வித்துக்குள்ள இப்போ நமக்கு இந்த காலம் கமெண்ட் கவுண்ட் ரேங்க்கும் வரும் இல்லையா? ஸோ ஆர்என்கே ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த அவுட்புட்ல ரேங்க் வந்து 1 வந்தவங்களெல்லாம் நான் எடுத்தா மட்டும் போதும்னு எடுக்கிறேன். மித்தவங்கலாம் எனக்கு வேணாம். அப்போ நான் என்ன பண்றேன்னா வேர் ரேங்க் ஈக்குவல் டு 1 முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் கமெண்டர்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இருக்கவங்க வருவாங்க. ஓகே. இப்போ இதை ரன் பண்ணுவோமா? ஸோ போஸ்ட் ஐடி 1க்கு டாப் கமெண்டர் கார்த்தி, போஸ்ட் ஐடி 2க்கு டாப் கமெண்டர் அன்பு. முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் இட் டுக் திஸ் மச் டைம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது ஒரு ஈஸியான ஒரு லாஜிக் தான். பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று என்ன அப்படின்னா இங்கே வந்து யூசர் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க, யூசர் ஐடி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதில் யூஸ் ஆகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக எடுங்க. ஸோ இப்போ இதில் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு பாருங்க. உங்களுக்கு ஜாயின் தெரிஞ்சிருக்கணும், வேர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதில் நாட் ஈக்குவல் டு போட்ட தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் கவுண்ட் தெரிஞ்சுக்கணும், கவுண்ட் யூஸ் பண்ணியிருந்தா நம்ம வந்து குரூப் பை பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஃபங்க்ஷன். ஸோ விண்டோ ஃபங்க்ஷனில் ரேங்க் யூஸ் பண்ணணும், ரேங்க் யூஸ் பண்ண பார்ட்டிஷன் பை ஆர்டர் பையும் யூஸ் பண்ணலாம், பட் ஆப்ஷனல் அது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அதில் அசெண்டிங்கா டிசெண்டிங்காங்கிறது தெரிஞ்சிருக்கணும். காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் அதாவது வித் யூஸ் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைசிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரேங்கிங்கில் ரேங்க் யூஸ் பண்ணி ஃபில்டரும் பண்ணலாங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் நான் எங்கே படிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் ஒரு 9 ஹவர்ஸுக்கான சீக்வல் கம்ப்ளீட் மாஸ்டர் கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மாஸ்டர் கோர்ஸை நிறைய பேர் முடிச்சு அதை வந்து லிங்க்டின்ல என்னை டேக் பண்ணி அவங்களோட லேர்னிங் ஜேர்னியை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் என்னை டேக் பண்ணி லிங்க்டின்ல லேர்னிங் ஜேர்னி போடுங்க. அண்ட் இந்த கொஸ்டினும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதையும் டேக் பண்ணி யூ கேன் ரைட் த ஃபீட்பேக் ஆர் நீங்கள் இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல போடலாம். ஸோ என்னோட லிங்க்டின், என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட வெப்சைட். ஸோ அதே மாதிரி நான் நிறைய குட்டி குட்டி புக்ஸ் எழுதி அதையும் நான் கம்மி ரேட்டுக்கு 10 rupees 20 rupees அப்படி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த புக்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அண்ட் என்னோட டேட்டா இன்ஜினியரிங் சேனலில் எல்லா வீடியோஸும் தமிழில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் தமிழில் இருக்கு, சீக்வல் மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு, பைத்தான் மாஸ்டர் கோர்ஸ் 12 ஹவர்ஸுக்கு தமிழில் போட்டிருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு கோர்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக போட்டிருக்கேன். அண்ட் நிறைய டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் வீடியோஸும் தமிழில் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஜென் ஏஐ வீடியோஸும் நான் தமிழில் போட்டுட்ருக்கேன். எல்லாமே போய் பாருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறையா போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் வந்து நான் தங்கிலீஷில் போஸ்ட் எழுதுவேன், இங்கிலீஷில் எழுத மாட்டேன், தங்கிலீஷில் எழுதுவேன். அண்ட் தென் என்னோட வீடியோஸ் குட்டி குட்டி ரீல்ஸுமே அதில் நான் போட்டுட்ருப்பேன். எல்லா இடத்துலையும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய சீக்வல் சீரியஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.